இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான நாட்டு டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் தைக்கலாம். அதுக்கு வந்து உயரம் வந்து 4 இன்ச்சு, அகலம் 4 இன்ச்சு இந்த மாதிரி சேம் அளவு உள்ள ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நம்ம எப்படி தைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு இப்போ இந்த சைடில் இருந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தையல் போடாமையும் தைக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு பிசுறு மாதிரி நம்மளுக்கு நிறைய வர ஆரம்பிக்குது. அதனால் வந்து இதை தச்சுட்டு நம்ம தைக்கும்போது நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதே ஒரு காட்டன் துணி அந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா அந்த முக்கோண சேஃப் மட்டும் மடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். இது வந்து அந்த நழுவிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம தைக்கும்போது இன்னும் ஒரு டிசைன் வந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அடிச்சுட்டு தைக்கிறோம். இப்போ 3 பீஸையுமே இந்த மாதிரி அடித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நாட் எடுத்துட்டு இந்த முக்கோணமாக மடித்து வச்ச பீஸில் இந்த இடத்துலேருந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து இதை இப்படி மடிச்சிட்டு இந்த சைட்லேருந்து இதை எப்படி மடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த சைடில் இருந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னு தான் வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்த உடனே ஈஸியாக புரியும். கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே டிசைனை நம்ம தைச்சிட்டே இருக்கும்போது யாருக்கு வந்து பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்களுக்கு நம்மளுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வந்து தைப்பாங்க, நிறைய நாட்டு வந்து தைப்பாங்க. இப்போ நாட்டையும் நம்ம தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சாதா நாட்டு தைச்சி கொடுக்குறதுக்கு ஒரு ரேட்டு வாங்குவோம். அதே நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு ரேட்டு வாங்குவோம். அப்போ நம்ம பழகுறதுக்கான ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். இப்போ இந்த கேப் வந்து 1 இன்ச்சு நம்ம கேப் விட்டு அடுத்த டிசைனை வைக்கணும். இதே சேம் மெத்தட் தான். எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்பையும் நம்ம வைக்க போகிறோம். 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு எப்பயும் போல் அந்த பீஸ் வந்து இது மேலே வச்சுட்டு நம்ம ஒரு டாட் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு வீடியோ நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து புரியாது. அந்த வீடியோ நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த சேனலுக்குள்ளேயே நம்ம வந்திருப்போம். அதையே நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாட்டு டிசைன் கிடைக்கும். எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அது மாதிரி உங்களுக்கு ஒரு தைக்கிற சேனல் புரியுது அப்படின்னா அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக பார்த்து அதை பழகிக்கலாம். இப்போ என்னுடைய சேனல் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கிடையாது. எந்த ஒரு சேனலாக கூட இருக்கலாம். எந்த சேனல் உங்களுக்கு புரியுதோ அந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ 2வது ஸ்டெப்பு நம்ம அடிச்சிட்டோம். இதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த துணி வந்து நம்மளுக்கு பிரிஞ்சிட்டே வர மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் இதோட மிஸ்டேக்கு. இதே வந்து ஒரு காட்டன் துணி, ஒரு பிரியாத துணினா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த துணி தான் கொஞ்சம் பிசுறு தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி வேறு இதிலோட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பிசுறு வந்து இதில் நிறையா வர ஆரம்பிக்குது. டிசைனுக்கும் பிசுறுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு டிசைனுக்காக போடுறேன். டிசைனை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 3மே நம்ம தச்சு எடுத்துட்டோம். இந்த பிசுறுலாம் நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இப்போ 3 பீஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ எப்படி ஒரு சூப்பரான சிம்பிளாக ஒரு நாட் ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைனாக நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தச்ச ப்ளவுஸில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஈஸியான முறையில் பிகினர்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம 2 நாட்டுமே ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சூப்பரான நாட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ உங்களுக்கு தனியாக வந்து நான் இப்படி இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ப்ளவுஸோடயே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிவிட்டு அதை நான் காமிக்கிறேன். அந்த ப்ளவுஸுக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சாதாரண ப்ளவுஸு ரவுண்ட் நெக்கில் நம்ம ஒரு அழகான ஒரு டிசைன் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம பப் ஸ்லீவ் வச்சு ஒரு சிம்பிளாக நெக்கில் வந்து எதுவுமே டிசைன் பண்ணாமல் ஒரு சாதாரண ஒரு ரவுண்ட் நெக்கை வச்சு ஒரு நாட் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கைக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு குட்டி பஃப் வர மாதிரி ஒரு டிசைன் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதோட பஃப் வீடியோ வந்து ஸ்லீவ் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அந்த வீடியோவில் நீங்கள் வேணும்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.